ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனவாசி. அவர் மனுஷனை துரத்தி விட்டு தோட்டத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கே ஒரு அடைப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஒரு பிளாக். ஏன் இப்ப இந்த பிளாக் கர்த்தர் ஏற்படுத்துறாரு? இந்த தோட்டம் யாருக்காக? ஃபர்ஸ்ட் பேழைக்குள்ள வச்சு கர்த்தர் காப்பாத்துறதுக்கு காரணம் வெளியே ஆபத்து. என்ன ஆபத்து? வெளியே ஆபத்து. நீ வெளியே வந்துடக்கூடாது, உள்ளேயே இரு. இப்போ வெளியே விட்டு கதவை அடைக்கிறாரு, உள்ள வந்துடாத. இப்ப புரியுதா? அந்த வித்தியாசம் தெரியுதா? நோவாவுக்கு உள்ளே விட்டு கதவை அடைத்தார், ஆதாமை வெளியே விட்டு கதவை அடைத்தார், உள்ள வராத. சரி, அதை கூட ஒத்துக்கிறேன், ஓகேங்க, நியாயம் இருக்குது. அதை நீங்க கொடுக்கல. வெளியே ஜலப்பிரளயம், வெளியே அழிவு, வெளியே எல்லாமே செத்து போய் மிதக்குது. வெளியே வந்தா நான் செத்து போயிடுவேன், எனக்கு புரியுது, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, எனக்கு கதவை அடைச்சிங்க, என்னை வெளியே விடல, நான் ஒத்துக்கிறேன். இப்ப ஏன் என்ன உள்ள விட மாட்டீங்க? இப்ப எதுக்காக என்ன உள்ள விட மாட்டீங்க? இந்த தோட்டம் எனக்காக தான் நீங்க செஞ்சீங்க, அப்படிதானே இருக்கு? அவனுக்காக தான் செஞ்சாரு. இது எல்லாத்தையும் என்கிட்ட தான் நீங்க கொடுத்தீங்க, எல்லாமே எந்துதான். என்னதான் அதுக்கு ராஜாவா வச்சீங்க, ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னீங்க. எனக்காக தான் இந்த ஸ்திரீயை ஏற்படுத்தினீங்க, எல்லாமே ஓகே தான் ஆண்டவரே. இப்ப எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏன் கதவை அடைச்சு போட்டீங்க? அத்தனையும் எடுத்துக்கிட்டு ஏன் இப்ப கதவை அடைச்சிங்க? என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பின்னாடி தேவனுடைய இன்னொரு திட்டம் இருக்கிறது. வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசி. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமையை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இப்ப ஏன் ஒன்னு அனுப்பி கதவை அடைச்சிட்டார் தெரியுமா? அதுக்கு பின்னாடி 2வது ரீசன் இருக்கு. என்னன்னா, இதே தோட்டத்துல உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல ஜீவ விருட்சம்னு ஒண்ணு இருக்குதாமா. அந்த ஜீவ விருட்சத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருப்பான். என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருப்பான். இப்ப இந்த என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவ விருட்சத்தை இவன் பறித்து புசித்து விடக் கூடாது. நீங்க வெளியரங்கமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஆதாமுக்கு மரணம் வந்துருச்சு. ஆதாமுக்கு என்ன வந்துருச்சு? மரணம் வந்துருச்சு. இப்ப மரணம் வந்த ஆதாம் எதை சாப்பிடணும்? உயிரோடு இருக்கணும்னா எதை சாப்பிடணும்? ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும். சாப்பிட்டாதான் அந்த மரணம் போய் அவன் எப்படி இருப்பான்? உயிரோடு கூட இருப்பான். இப்போ ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடுறது நியாயமா இல்லையா? தேவையா இல்லையா? தேவை. அவனுக்கு என்ன இருக்குது? இப்ப மரணம் இருக்கு. இந்த மரணம் எனக்கு போகணும்னா நான் எதை சாப்பிடணும்? இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடணும். சாப்பிட்டாதான் எனக்கு என்ன போகும்? மரணம் போகும். அப்ப எனக்கான மருந்து, அது எனக்கான ரெமிடி, எனக்கான ஒரு மிக முக்கியமான பொருள் அது உள்ள இருக்கு. இவர் சொல்றாரு, அதை நீ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார். இப்ப நமக்கு கேட்கறதுக்கு, ஆதாமுடைய வியூல இருந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பண்ணது சரியா தப்பா? ஆதாமுடைய வியூல இருந்து பண்ணது சரியா தப்பா? தப்பு. நான் எப்பவும் சொல்லுவேன், தகப்பனுடைய வியூ ஒன்னு இருக்கு, பிள்ளைகளுடைய வியூ ஒன்னு இருக்கு. நான் ரொம்ப யோசிச்சு ரொம்ப பிரமிச்ச ஒரு காரியம் இருக்கு. நம்ம எல்லாம் ஆபிரகாமை தூக்கி வச்சு கொண்டாடுறோம் இல்லையா? தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இஸ்மவேலுக்கு 16 வயசு இருக்கும், 13 வயசு இருக்கும், இல்ல ஒரு 15-16 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆபிரகாம் இஸ்மவேலை துரத்தி விட்டுறாரு. அவங்க அம்மாவுக்கு ஆகாரையும் இஸ்மவேல் என்ன பண்ணிடுறாரு? துரத்தி விட்டுறாரு. துரத்தி விட்டுட்டு ஒரு துருத்தி தண்ணியும் ஒரு அப்பத்தையும் கொடுத்துட்டு, நீங்க 2 பேரும் போங்க அப்படின்ட்டார். இப்போ இஸ்மவேலுடைய பார்வையை நீங்க பார்க்கணும். இஸ்மவேலுடைய பார்வையை பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா எங்க பெரியம்மாவுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை, அதனால எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணி நாங்க நல்லா தான் இருந்தோம். கரெக்டா இவனுக்கு ஒரு 14 வயசு ஆகும் போது தான் யார் பிறக்கிறது? என் தம்பி பிறந்த கொஞ்ச நாள்ல, ஒரு 3-4 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னா, எங்க அப்பா என்னையும் எங்க அம்மாவையும் விரட்டி விட்டாரு. என் தம்பியையும் எங்க பெரியம்மாவையும் வச்சுக்கிட்டு எங்களை விரட்டி விட்டாரு. அதுவும் எப்படி விரட்டிட்டாருன்னா, ஒரே ஒரு பாட்டில் தண்ணியும் துருத்தி தண்ணி ஒரு அப்பத்தையும் கொடுத்து வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டாரு.
இப்போ இஸ்மவேல் பார்வையில ஆபிரகாம் யாரு? ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்? ஒரு மோசமான தகப்பன், அப்படிதானே? சரி, அவரை விட்டுருங்க, அது இருக்கட்டும். ஒரு நாள் ஆபிரகாம் ஈசாக்க கூப்பிடுறாரு. பாப்பா, அதிகாலையில் கூப்பிடுறாரு, ஏர்லி மார்னிங், இல்ல முந்தின நாள் நைட் சொல்றாரு, ஈசாக்கு காலையில நம்ம 2 பேரும் வெளியே போறோம், சரியா? எங்கப்பா? போகும்போது சொல்றேன் வா. காலையில கையை பிடிச்சிட்டு ஜாலியா போறான். அப்பா டூர் கூப்பிட்டு போறாரு. போறான் 3 நாளா போறாங்க. ஒரே ஜாலி சந்தோஷம். போயாச்சு. மோரியா மலைக்கு உச்சிக்கு போகும்போது சொல்றாரு, இந்த கட்டையெல்லாம் எடுத்துக்கோ. கட்டையா? எதுக்குப்பா? எடுத்துக்கோ, மேல பலி செலுத்த போறோம். போகும்போது ஆனா சும்மா சின்ன பிள்ளை கேட்டுட்டே போறான். என்ன கேட்டு போறான் தெரியுமா? அப்பா, பலிக்கு ஆடுலாம் எங்க? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து பாரு, வா. மேல கூட்டு போனா நல்ல கட்டையெல்லாம் அடுக்கி பலிபீடத்தை கட்டிவிட்டு இவன் கைய காலை கட்டி மேல படுக்க வைக்கிறாரு. இப்ப இவன் வியூல எப்படி இருக்கும்? நமக்கு தான் கர்த்தர் ஆபிரகாமை பலி கொடுக்க சொன்னார். ஆனா அவனுக்கு எங்க அப்பா என்ன பண்றாரு? கைய காலை கட்டி கத்திய ஓங்கிட்டாப்ல. லாஸ்ட் மினிட் என்ன பண்ணிருப்பான் பாருங்க. ஒருவேளை அவன் வியூல அவங்க அப்பா யாரு? இதுக்கு தான் 3 நாள் என்ன கூட்டிட்டு வந்தியா? என்ன 3 நாள் நீ கொடுத்தது காரணம் இதானா? அவன் வியூல அவங்க அப்பா யாரு? மிகப்பெரிய கொடுமைக்காரன். இஸ்மவேல் வியூல அக்கிரமக்காரன். எல்லாம் கிடைச்ச உடனே எங்களை விரட்டி விட்டான் எங்க அப்பா. இவன் வியூல கூட்டிட்டு போய் எங்க அப்பா என்ன வெட்ட பாக்குறான். யோசித்து பாருங்க. 2 பேர் வியூலையும் ஆபிரகாம் ஒரு மோசமான தகப்பன். ஆனால் கர்த்தருடைய பார்வையில அவன் நீதிமான். கர்த்தருடைய பார்வையில அவனை போல விசுவாசத்தின் தகப்பன் ஒருவனும் இல்லை. நான் ஆபிரகாமின் தேவன். கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா ஒரே விஷயத்துக்கு 2 ஆங்கிள் இருக்குது. 2 விஷயத்தை பார்க்கணும். கர்த்தருடைய பார்வையில பார்க்கணும் எதையுமே. ஏன் பார்வையில கர்த்தர் செய்யறது பல நேரங்களில் அவர் எனக்கு தகப்பன், பல நேரத்தில் கர்த்தர் எனக்கு செய்யறது எனக்கு தீமையாய் தோணுகிறது. ஏன் இப்படி பண்றாரு? ஏன் இந்த மாதிரி சொல்ற? அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், என் தகப்பனிடத்துல தீமை என்பது கிடையவே கிடையாது. என் தகப்பன் எனக்கு செய்யற எந்த ஒரு காரியத்திலும் எனக்குத்தான் நன்மை இருக்குமே ஒழிய ஒரு நாளும் எனக்கு அதில் தீமை இருக்கவே வாய்ப்பே கிடையாது. ஏன் இப்படி செஞ்சாரு? இப்ப சொல்றாரு, ஆதாமை பொறுத்த வரைக்கும் நல்ல கதை விட்டு அடைச்சு விட்டாரு தெரியுமா? போக விடாம நல்ல ஒரு தூதனை நிக்க வச்சு விட்டாப்ல. அவன் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கான். ஒருவன் 1000 பேரையும், இருவர் 10,000 பேரையும் ஜெயிப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு தூதனை நிக்க வச்சு விட்டாப்ல. இவன் 6 அடி தான் இருக்கான். அவன் இருக்கான் 16,000 பேர் அடிக்கிற அளவுக்கு. அப்படியே தாண்டி உள்ள போனாலும் பயங்கரமான கத்தி ஒண்ணு வச்சு விட்டாப்ல. சுத்திக்கிட்டே கிடக்க 4 பக்கமும். இதெல்லாம் தாண்டி அந்த பழத்தை சாப்பிட எப்படி சாப்பிடுறது? இல்லைன்னா செத்து போறேன். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது ஆதாமுடைய மைண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? இவ்வளோ தூரம் பாசமா பண்ணிவிட்டு, ஆனா அந்த ஜீவவிருட்சத்தை அதுதான் மெயின் இருக்கிறதுலயே, நான் சாக போறேன், நான் சாகாம இருக்கிற பழம் அது உள்ள இருக்கு, மரம் அங்க இருக்கு, எனக்கு எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்கிறாரு. இப்படி அதை நான் போய் எடுக்கவே முடியாதபடி பண்ணிவிட்டாரு. நம்ம பார்வையில ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறாரு? யோசிச்சு பாருங்க. ஆதாமுக்கு அதை கொடுக்க வேண்டாம் என்று கர்த்தர் முடிவு பண்ணி இருந்தால் அந்த மரத்தை வேரோட வெட்டி போட்டிருக்கலாம், மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கலாம். இல்லையா, ஆதாம் சாப்பிடக்கூடாதுன்னா ஆதாம க்ளோஸ் பண்ணிருக்கலாம். அவர் உண்டாக்கினவர், அவருக்கு அழிக்கவும் வல்லமை இருக்கிறது. ஆனா ஆதாமையும் வச்சு விட்டாரு, ஜீவவிருட்சத்தையும் வச்சுட்டாரு. 2யும் 2 தரத்துல வச்சுட்டு நடுவுல காவலை வச்சுட்டாரு. இப்ப இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அடைக்கப்பட்ட வாசல். என்ன வாசல்? அடைக்கப்பட்ட வாசல். அதுவான அடைச்சு கிடக்கு. இப்ப பார்த்தா ஆதாம் அங்க இருந்து பாக்குறாரு, மரம் தெரியுது தூரத்துல, போக முடியாது. சில நேரத்துல ஆசீர்வாதம் தெரியும். பிஸ்காவின் கொடுமுடியில ஏறினா மோசேக்கு என்ன தெரியும்? கானான் தேசம் தெரியும், போக முடியாது. யோர்தானை கிராஸ் பண்ண மாட்டேன். ஆண்டவரே பார்க்க வச்சிங்களே, கொடுத்தா என்ன? உன் கண்களால் காண்பாய், சுதந்திரிக்க மாட்டாய். அவ்வளவுதான். பல நேரத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் தூரத்துல தெரியுது, கண்ணு பாக்குது, வந்துரும் தெரியுது, ஆனா வராது. கத்த நிக்க வச்சிருவார், அப்படியே நிக்க வச்சிருவார், வராது. ஏன் ஆண்டவரே இந்த நடுவுல ஒரு டிஸ்டர்பன்ஸ்? ஏன் நடுவுல ஒரு அடைப்பு? ஏன் என்ன சாப்பிட விடாம பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல, இப்ப நீ சாப்பிடக்கூடாது. அந்த பழம் இப்ப உனக்கு தேவைப்படாது. ஏன் ஆண்டவரே? இப்ப சாப்பிட்டா என்ன? இப்ப நீ நன்மை தீமை அறியத்தக்கவராய் நம்மில் ஒருவனை போல ஆனான். இப்ப உனக்குள்ள என்ன இருக்குது? தீமை இருக்குது. தீமையே இல்லாத போது நீ இருந்த, உன்னை நான் அப்படிதான் படைச்சேன். ஆனா அப்ப இந்த பழத்தை நீ சாப்பிட்டுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ உனக்குள்ள தீமையும் இருக்கு. இந்த தீமையோட நல்லா கவனி. இப்ப நமக்குள்ள ஒரு தீமை இருக்குது. நாம வந்துட்டு
ரட்சிக்கப்படணும்னு சொல்றோம். எதுக்குள்ள ரட்சிக்கப்படணும்? ஒரு மனுஷன் தன் வாழ்நாள்ல எதுக்குள்ள ரட்சிக்கப்படணும்? சாகறதுக்குள்ள ரட்சிக்கப்படணும். அதானே உண்மை. செத்த பிறகு அதனால பிரயோஜனம் இல்லை. நீங்க ஒருவேளை சுவிசேஷம் ஒருத்தருக்கு சொல்லி அவர் கேட்காம செத்துட்டாரு, இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எவ்வளவோ சொன்னாங்க அந்த ஆளுக்கு சுவிசேஷம், கடைசி வரைக்கும் ஏத்துக்காம என்ன ஆயிட்டான்? செத்தே போயிட்டான். ஏன் செத்துட்டா என்ன? அதுக்கப்புறம் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த மரணம் தான் ரட்சிப்புக்கான கடைசி இடம். மரணம் தான். அப்போ கர்த்தர் எதுக்கு மரணத்தை வச்சிருக்கிறாருன்னா, நீ அதுக்குள்ள ரட்சிக்கப்படணுங்கிறதான ஒரு கான்செப்டுக்காக. நீ அதோட நீ சாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு மரணமே இல்லை, நீங்க நன்மை தீமை அறியத்த கூட இருக்கீங்க, உங்களுக்குள்ள பாவமும் இருக்கு, நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒருத்தர் வந்து சுவிசேஷம் சொல்றாரு, இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? பாத்துக்கலாம் இல்லைங்க. நீங்க சாவறதுக்குள்ளேன்னு ஒரு விஷயம் சொன்னா தானே ரட்சிக்கவே முடியும். உங்களுக்கு சாவே இல்லைன்னா நான் எதுக்கு ரட்சிக்க பண்ணோம்? இந்த பூமியில சந்தோஷமா இருக்க போறேன், 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் இருக்க போறேன், எனக்கு எதுக்கு ரட்சிப்பு? அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் வச்ச ஒரு டெட்லைன் தான் என்னது? மரணம், டெத். இதுக்குள்ள ரட்சிக்கப்படணும். இப்ப ஆதாமுக்கே அந்த பழத்தை அவர் கொடுக்கலனா, இப்ப நான் கொடுப்பேன் ஆதாம், நீ சாப்பிட்டுருவ, சாப்பிட்டா நீ என்றைக்கு என்னவா இருப்ப? உயிரோட இருப்ப. உனக்கு மனம் திரும்பதுக்கு வாய்ப்பே இருக்காது. மனம் திரும்ப என்ன இருக்காது? வாய்ப்பே இருக்காது. அந்த மரணம்னு ஒண்ணு இருந்தாதான் அதுக்குள்ள நீ மரணம் திரும்புவ, அதுக்குள்ள நீ ஞானஸ்தானம் எடுப்ப, அதுக்குள்ள நீ சுவிசேஷம் சொல்லுவ. இப்பவும் பாருங்க, சாகரத்துக்குள்ள நான் சுவிசேஷம் சொல்லிடணும், சாகரத்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கணும். நம்மளுடைய டெட்லைன் எதுவா இருக்குது? அந்த மரணமாக இருக்குது. இதுக்கு தான் கர்த்தர் அந்த பழத்தை அவன் கையில கொடுக்காம வச்சார். கொடுத்திருந்தானா அவன் ரட்சிக்கவே பட்டிருக்க முடியாது. அவன் எந்த ஒரு காரியத்தையும் மனுஷன் செய்யவே முடியாது. இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒருவேளை ஆதாம் அதை சாப்பிட்டு இருந்தாருன்னா நமக்கும் மரணமே இருந்திருக்காது. மரணமே இல்லாம நாமளும் பாவத்துல நல்லா உழன்று. ஏன்னா ஆதாம் தன் சாயலாய் ஒரு குமாரனை பெற்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன மாதிரியே பிள்ளைங்க பெற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மனுஷன் மூலமாக பாவம் பூமிக்குள் வந்தது. அப்ப அவன் வழியா மரணமும் இல்லாத ஒரு நிலை வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாமே பூமி முழுக்க பாவிகளா இருப்பாங்க, எவனுமே ரட்சிக்கப்பட மாட்டான். அந்த மனம் திரும்புதலே இருக்காது. அந்த மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அப்ப நாம பரலோகத்துக்கு போகணும்னா நமக்கு இந்த மரணம் வந்து ஒரு டெட்லைன். அந்த மரணத்துக்குள்ள ரட்சிக்கப்படணும். அந்த மரணம்னு ஒண்ணு இருந்தாதான் இந்த ஜீவ விருட்சத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது போயிடும். அப்ப அதுக்குதான் ஆண்டவர் தடுத்து வச்சாரு. சரி, இதை கொடுக்கவே மாட்டாரா? அப்ப நமக்கு அது கிடையாதானா? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. அப்போ அதை புசிக்க கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர், புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்க கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் இப்ப சொல்றாரு வெளிப்படுத்தல் 2:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க. அதே ஆண்டவர் தான், சேம் ஆண்டவர். அப்பனா என்ன அர்த்தம்? நீ சாப்பிடணும், இப்ப சாப்பிடக்கூடாது, உனக்குள்ள இருக்கிற பாவத்தை ஜெயிச்சுட்டு அதை சாப்பிடணும். நீ நித்தியமா உயிரோடு கூட இருக்கணும். அதான் கர்த்தர் திட்டம். நீ நித்தியத்துக்குள்ள இருக்கணும், பரலோகத்துக்குள்ள இருக்கணும். ஆனா இந்த மரணம் நீ ஜெயிச்ச பிறகுதான் அதை நீ சாப்பிடணும். நீ சுத்தமான பிறகுதான் அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும். இப்ப சாப்பிட்டீனா நீ பாவியா மாறி சாத்தானா மாறிடுவ. சாத்தான் யாரு? எல்லா பாவத்தோட என்னன்னைக்கும் உயிரோடு இருக்கிறவன். தேவன் யாரு? ஒரு பாவமும் இல்லாம உயிரோடு இருக்கிறவர் என்றென்றைக்கும். மனுஷன் மட்டும்தான் நன்மை தீமையோட மரணத்தோட இருக்கிறவன். இதான் 3 டிசைன். தேவன் எந்த தீமையும் இல்லாமல் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர். சாத்தான் ஒரு நன்மையும் இல்லாமல் வெறும் தீமையோடு கூட என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவன். நீங்களும் நானும் நன்மை தீமை உடையவர்களாய் மரணத்தோடு இருக்கிறவங்க. இந்த 3 டிசைன்ல நீங்க நானும் எப்படி மாறணும் கர்த்தர் விரும்புறாருன்னா, ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் நன்மையோட என்றென்றைக்கு உயிரோடு கூட இருக்கணுங்கிறது அவர் ஆசை. இப்ப நன்மை தீமையோட என்றென்றைக்கு உயிரோட இருந்தீங்கன்னா நீங்க என்னவா மாறிடுவீங்க? சாத்தானா மாறிடுவீங்க. அப்ப கர்த்தர் சில நேரங்களில சில ஜீவ விருட்சத்தை உங்களுக்கு தெரியும், இது இருந்தாதான் பண்ண முடியும், இது இல்லாட்டி முடியாது தெரியும். கர்த்தர் சில மரணத்தை அனுமதிக்கிறார்.
கர்த்தர் சில நேரங்களில் சில காரியங்களை அனுமதிக்கிறார். எதுக்காக தெரியுமா? அது நம்முடைய நன்மைக்காக. நான் மரணத்தை வச்சே உங்களுக்கு சொல்றேன். பல நேரங்களில கர்த்தர் நமக்கு பூமியில் மரணத்தை அனுமதிக்கிறார். கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்கு ஆசைதான், நம்ம கூட இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும், நமக்கு ஆசைதான். சில நேரத்தில் தாயா இருக்கும், தகப்பனா இருக்கும், சில நேரத்தில் பிள்ளைகளாக இருக்கும், அல்லது சில நேரத்தில் நமக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க என்னைக்கு நம்ம கூடவே இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறான். என்னதான் நினைச்சாலும் ஒரு ஏஜ்ல அவங்க நம்மளை விட்டு என்ன செய்யறாங்க? போறாங்க. கர்த்தர் எடுக்கிறாரு. ஏன் அப்படி எடுக்கிறாரு? ஏன் இப்ப அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க தான், ஆனாலும் கர்த்தர் எடுக்கிறாரு அவங்க நம்மளை விட்டு. பல நேரங்களில நாம் பிரியவே வேண்டாம், இருக்கணும், க்ளோஸா இருக்கணும் எல்லாம் நினைக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எடுக்கிறார். எதுக்காக தெரியுமா? அந்த ஆத்மாவுக்கு அதுக்கப்புறம் பூமியில இருந்தா அந்த ஆத்மா கெட்டு போகும், அந்த ஆத்மா விழுந்து போகும். அதுக்கு முன்பதாகவே கர்த்தர் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வசனம் சொல்லுது, தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இப்போ எசேக்கியா ராஜாவை கர்த்தர் எடுக்க முடிவு பண்ணிட்டார். சொல்லிட்டார் ஆண்டவர், நீ சாகவே சாவாய் அப்படின்னு. இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு போறதுக்கு ஆசை இல்லை. அவருக்கு என்ன ஆசை? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே, ராஜாவா இருக்கிறோமே, ராஜா லைஃப் சூப்பரா இருக்குதே, இந்த ராஜா லைஃப்லயே நல்ல ஜாலியா வாழ்ந்துட்டு போலாமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். பார்த்தா அழுவுறாரு. சில ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சுவாங்க, எப்படியாவது ஜீவனை கொடும். இவரும் சவுறு பக்கமா திரும்பி அழுவுறாரு. அழுத உடனே கர்த்தர் என்ன பண்றாரு? சரி, ஒரு 15 வருஷம் கூட அவங்ககிட்ட போய் சொல்லிட்டாரு. அவரும் தீர்க்கதரிசியும் போய் சொல்லிட்டாரு. ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறாரு? 15 வருஷம் கொடுக்குறாரு. இப்ப ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அந்த 15 வருஷத்துலதான் அவர் ஒரு திருமணம் பண்ணுவாரு. அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு பேரு மனாசே. இஸ்ரவேல் ராஜாவிலேயே மோசமான ராஜா யாருன்னு அவன் தான். அவன் ராஜாவாகும் போது 12 வயசுன்னு இருக்கும். மனாசே ராஜாவாகும் போது 12 வயது உடையவனா இருந்தான். எசேக்கியாவுடைய பையன். எசேக்கியாவுக்கு அடுத்து அவன் தான் ராஜாவாவான். எசேக்கியா ஒருவேளை முன்பதாகவே மரித்திருந்தால் இந்த குழந்தை பிறந்திருக்காது. வேறொரு பிள்ளை தான் ராஜாவா மாறி இருக்கும். இஸ்ரவேல்ல மோசமான ராஜான்னு ஒருத்தன் வந்திருக்கவே மாட்டான். சில நேரத்துல நாம இப்படி கேட்கக்கூடிய விஷயம், கர்த்தர் கொடுக்கும் போது வாங்கிக்கிறோமா? கர்த்தர் எடுக்கும் போது கொடுத்துடணும். அவர் கொடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா வாங்குறோமோ, அவர் எடுக்கும் போதும் கொடுத்துடணும். நம்ம கூட எவ்வளவு நாள் இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான். ஆனா அவங்க அதுக்கப்புறம் அந்த ஆத்மா போறதா அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ். பல நேரங்களில கர்த்தர் நமக்கு நடுவுல, ஜீவ விருட்சத்தின் கனிக்கும் நமக்கும் நடுவுல ஒரு தடையை வச்சிருக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் மரணத்தை அனுமதி கொடுக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய ஜீவனை எடுக்கிறார். கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தாலும் ஸ்தோத்திரம். கர்த்தர் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. சிலர் உங்களை விட்டு சில காரியங்களை கர்த்தர் எடுக்கும் போது உங்களுக்கு அது துக்கமா இருக்கும். மாம்சத்துல கண்டிப்பா துக்கம் இருக்கும். ஏன்னா நம்ம கூட இத்தனை வருஷம் இருந்திருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் சில நேரங்களில கர்த்தர் அந்த பிரிவினை இருக்குல்ல, அடைக்கப்படுறது நடுவுல, அது நன்மை. கர்த்தர் உன்னை விட்டு எடுக்கிறது நன்மை. சிலர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, 10 வருஷம் கேட்பாங்க, ஏன் எடுத்தாரு, எதுக்காக எடுத்தாரு, எதுக்காக ஆண்டவர் எங்க அப்பாவை எடுத்தாரு, ஏன் எங்க அம்மாவை எடுத்தாங்க? எடுத்ததுதான் அவர்களுக்கு நல்லது. சில நேரங்களில் உன்னை விட்டு ஜீவ விருட்சத்தை கர்த்தர் தூரப்படுத்துறார், நடுவுல ஒரு தடையை உண்டு பண்றார். காரணம் என்ன தெரியுமா? இப்போ உனக்கு அது தேவைப்படாது. உன்னை பூரணப்பட்ட பிறகு கர்த்தர் உனக்கு நித்திய ஜீவனை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.